ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வேதனா அலை தவழ் கடலாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச வெவிழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள வசந்தமாகிய தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தேவ திருவசனம், பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்கள் அருளி தந்துள்ள எம்மபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 285, பக்கம் 232. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, மக்களை பிரம்மலயத்தில் ஏற்றி வைக்கின்ற சத்திய மேடை எல்லா காலங்களிலும் இவ்வுலகிற்கு இறக்கப்பெறும் என்பதை 4 வேதங்களிலும் முத்திரிக்க பெற்றிருக்கிறது. அவ்வாறு இறக்கப்பெற்று தன் தலையை ரட்சித்த அந்த பீடத்தை தூஷிக்கிற சொல்லை ஒருவன் கேட்டுவிட்டு அதை கண்டித்து மாற்றும்படியானது ஒன்றும் செய்யாது இருந்து விட்டானாகில், அவன் எவ்வளவு பெரிய ஒலித்தனம் பெற்றிருந்தாலும் கூட அவன் தவமெல்லாம் பறிக்கப்பட்டு பிசாசு என்னும் நாமம் கொடுத்து அசுத்த மரணத்தில் ஆக்கப்படுவான். இதையே குரு கீதையும் சொல்லுகிறது. தூஷித்தவன் நாவை சேதி, அது முடியாவிட்டால் அவனை ஆயுதம் கொண்டு மிரட்டு, அதுவும் இயலாவிட்டால் அவன் அவமானப்படும்படியாகவாவது பேசு. அவன் அரசனாயிருந்தால் அவ்வூரை விட்டு ஓடிவிடு. இவ்வாறு செய்யாவிட்டால் நன்னம்பிக்கையாகிய ஈமான் சிறிதும் இல்லாமல் பிடுங்கப்பட்டு நரகத்தில் எரியப்படுவாய். ஏனென்றால் அந்த தூஷணை மணமுடிக்க இருக்கிற ஒரு கன்னி பெண் மீது பிறப்பிக்கும் அவதூறு சொல் போல் ஆகும். அவள் மேல் அந்த அவதூறு உண்டாக்க விடலாமா? குருவிடத்திலிருந்து பிறக்கும் சொல் மனிதனை தேவனாக்கும் சொல்லன்றோ? அதை அலட்சியமாக இழிவுபடுத்தி சொல்லுகிற சண்டாளன் வார்த்தையை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கிறவனுக்கு சைதன்யத்தை கொடுத்திருந்தாலும் அது பிடுங்கப்படும். ஒரு தெய்வ குறிப்பிடத்தை மட்டமாக சொல்லுகிறவன் தானும் மெய்ப்பதத்தில் ஏறாது, மற்றும் ஏறுகின்றவர்களையும் ஏறாது தடுக்கின்றபடியினால் அவ்வாறு சொன்னவனின் நாவை சேதித்தல் பாவம் அல்ல என்பது வேத தீர்ப்பு. அப்படி செய்யாமல் இருக்கும் முகத்தாட்சண்யம் ஹம்மாரா லவ்வாமா என்ற மாய்கையின் செயல்கள். நரகத்தில் தாழ்த்துகிற அவற்றின் மேல் நமக்கு ஜாக்கிரதை வேண்டும் என்று நம் தேவகோமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளி செய்திருக்கிறார்கள். நாம சென்ற 4-5 நாட்களாக நாம் ஒரு குருபெருமான் அவர்களை சந்தித்து நம் அறிவில் தெளிவு பெற்றது முதலாக துவங்கி, இறுதியாக அந்த கைலாசவாசரின் திருச்சன்னதியில் அந்த வைகுண்டத்துக்குள் பிரவேசித்து இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சன்னதி அடைகிற வரைக்குமான அந்த படிநிலைகளை எல்லாம் பார்த்து வந்தோம். முதலில் நாம் அவர்களை சந்தித்து அந்த தெளிவு என்கின்ற விவேகத்தை பெற்று படிப்படியாக ஒவ்வொரு படிகளிலும் ஏறி அந்த இறுதிப்படியாகிய வைகுண்டத்தை அடைகிற பதவி வரைக்கும் உள்ள ஒவ்வொரு படிநிலைகளிலும் நாம் எப்படி ஏறுவது என்பது பற்றியெல்லாம் நாம் பகிர்ந்து வந்தோம். அதுல அந்த சரணாகதி வரைக்குமான முதல் 5 படிகளில் ஏறுகிற வரைக்கும் தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதற்கு பின் பெருமானவர்களே நம்மை கைதூக்கி அழைத்து செல்கின்ற அந்த பேர் உதவிக்கு நாம் அவர்களுக்கு என்ன நாம நன்றி கடன் செய்ய முடியும்? நாம கூட பார்த்தோம், அந்த பெருமானவர்களுடைய திருமடியில ஏறி அமர்ந்த போது நாம இவ்வளவு நாட்களாக அந்த பிறவி கடல்ல சிக்கி உழண்டு கொண்டிருந்தோம், இன்று அந்த பேரின்ப பெருங்கடலில் கலந்து விட்டோம் என்று நாம பேசுகிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த பேர் உதவியை செய்வதற்கு நாம ஈடாக அவர்களுக்கு என்ன நன்றி செலுத்த முடியும்? வையகமும் வானகமும் கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அவர்கள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது என்று அருளி செய்கிறாங்க.
அப்போ வையகமும் வானகமுமே மாற்றல் அரிது அப்படின்னா அதை விட என்ன இருக்கு நாம அவங்களுக்கு நன்றி கடன் செய்வதற்கு. அப்போ இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமான் அவர்கள் அந்த பேரின்ப பெரும்பதவியை நாம எப்படி சிதற விடாது அதை கைப்பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இந்த திருவாக்கியத்துல எடுத்து காட்டுறாங்க. அவர்களை தூஷிக்கிற சொல்லை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. அப்படி சும்மா இருந்தால் அந்த கொடுத்த அந்த சைதன்யம் பிடுங்கப்பட்டு விடும் அப்படின்னு அருளி செய்றாங்க. அப்படி யாராவது அவங்கள தூஷிக்கிற மாதிரி பேசினா அவனுடைய நாவை சேவித்து விடு. அதுவும் முடியலைனா ஒரு ஆயுதத்தை கொண்டு மிரட்டு. அதுவும் முடியலையா அவன் அவமானப்படும்படியாகவாவது பேசு. அப்படி இல்லை அவன் ஒரு பெரிய அரசனாக இருக்கிறான், அப்படியெல்லாம் பேச முடியாது அப்படின்னா அந்த நாட்டிலே வாழ வேண்டாம். அவன் இந்த உலகம் பூராவுமா ஆட்சி செய்ய போறான், அவன் ஒரு குறுகிய இடத்துல ஆட்சி செய்வான். அவனுடைய ஆட்சியின் கீழேயே நம்ம இருக்க வேண்டாம், அந்த ஊரை விட்டு ஓடிவிடு. அப்படி இல்லைன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சைதன்யங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு நரகத்தில் எரியப்படுவாய் என்று பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல அந்த பரமபதத்துல ஏறுகின்ற அந்த படிகளில் இருந்து நாம எப்படி நழுவாது செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து பெருமான் அவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து காட்டுறாங்க. மக்களை பிரம்மலயத்தில் ஏற்றி வைக்கின்ற அந்த சத்திய மேடை எல்லா காலங்களிலும் இவ்வுலகிற்கு இறக்கப்பெறும் என்பதை 4 வேதங்களிலும் உத்தரிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை படைத்த அந்த ஈசன் தான் நமக்கு அந்த முத்தியை அளிப்பதற்காக திருவுரு தாங்கி குருவேதான் ஈசனேதான் குருபெருமானாக நம் முன்னே வந்து அவர்கள் உலவுகின்றார்கள் என்பதை குரு கீதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்முடைய பெருமான் அவர்கள் நமக்கு அந்த தீர்க்க தரிசன கிரந்தம் அதுல குரு கீதையை எடுத்து நமக்கு காமிச்சிட்டாங்க. அதை பார்ப்போம். எவனுக்கு தெய்வத்தினிடத்து மேலான பக்தி இருக்கின்றதோ, தெய்வத்தினிடத்தை போல குருவினிடத்தும் அந்த பக்தி இருக்கின்றதோ, அந்த மகாத்மாவுக்கே நாம் சொல்லிய இவ்வர்த்தங்கள் பிரகாசிக்கும். குரு எவரோ அவர் சிவன் எனப்படுகின்றார், சிவன் எவரோ அவர் குருவென கருதப்படுகின்றார். குரு வேறு சிவன் வேறு என்று எவன் விகற்பத்தை செய்கின்றானோ அவன் மகா சண்டாளனாக இருக்கின்றான். அப்போ குரு வேறு சிவன் வேறு என்பது அல்ல, குருவேதான் பரனாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு மான்மியத்துல சன்னதம் பெருப்பருவ காலத்துல அவங்க அந்த தவங்கள் எல்லாம் செய்து அன்னபானங்களின்றி பல காலங்களாக கடுந்தவம் பூண்டு விட்ட பின்பு அவங்களும் ஒரு குருபெருமானாக உயர்ந்த அந்த நிலையில உமா பட்சி நோக்கு உமாவே அறியும் என்பது போலே தங்களுக்கு அகம்புறம் இருபாகத்தும் முன்னிலை குருவாகிய திருக்கையிலாய பழம்பெரும் புராதன அறம் வளர் குரு கொண்டலவர்களே எவர்களினது உதவி ஒத்தாசையும் வந்து எட்டி தீண்டப்படாத அந்த மகோன்னத அகக்குடி அருந்தலமான அங்கே சிதறத்துள் முந்தகாவென்னும் இதயாசன உணர்வு லோகத்திலே சமம் என்னும் தலமாகிய ஏக கிரணோதய பரப்பினிடத்தை வந்து பரனாக துலங்கிவிட்டபடியினாலே குருவேதான் பரன் என்னும் நாமம் இணைந்து பதிய பெற்றான் என்ற உண்மையானது முழுதும் அன்று தெரிய பெற்றவர்களாகினார்கள். அப்போ அந்த அகக்குடி அருந்தலத்தில் குடியிருக்கின்ற அந்த ஈசனே, அந்த அரூபத்தில் நமக்குள்ளாக குடிகொண்டிருக்கிற அந்த ஈசன் தான் பரனாக நமக்கு முன்னிலை குருவாக வந்து விளங்குகிறார்கள் என்ற உண்மையை தெரிய பெற்றேன் அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு அருளி செய்றாங்க. இப்போ அந்த குருகீதையிலையும் தொடர்ந்து அழகிய முகத்தினை உடைய பார்வதி 3 உலகங்களிலும் அடைதற்கரியது யாதோ அதை சொல்லுகின்றேன் கேள். குரு பிரம்மத்தை விட அந்நியம் இல்லை, இது சத்தியம் சத்தியம். அப்போ குரு வேறு பரன் வேறு என்பது அல்ல. வேத சாஸ்திர புராணங்களும் இதிகாச முதலியனவும் மந்திர யந்திர வித்தை முதலியனவும் மோகனம் உச்சாடனம் முதலியனவும் சைவ சாக்தாகமங்கள் முதலியனவும் மற்றுமுள்ள அநேக சாங்கியாதி மதங்களும் குரு உண்மை தெரியாத மயக்க உள்ளத்தினை பெற்றுள்ள சகல ஜீவர்களுக்கும் தவறுடையவனவே ஆகும். அப்போ அந்த குருவினுடைய உண்மையை தெரியாத மயக்க உள்ளத்தில் இருக்கிற மக்களுக்கு
இந்த வேத சாஸ்திர புராணங்கள், இதிகாசங்கள் முதலியவை யாவும் தவறு உடையது போலத்தான் தெரியும். பிரியமுள்ளவளே, குரு உண்மையை அறியாததினால் ஜபம், தபம், விரதம், தீர்த்தம், யாகம், அவ்வாறே தானம் என்பவை யாவும் வியர்த்தமாகின்றன. இப்போ பெருமான் அவங்க கூட நமக்கு எடுத்து காட்டிப்பாங்க. ஒரு குருவை பற்றி அறியாதவன் செய்கின்ற தான தவம் முதலானது இரு கரைகளும் பிரவாகமாக புரண்டோடும் ஒரு பெரிய நதியில் ஒரு சல்லி புளியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இன்றி முழுமூட பாவ வியர்த்தம் அப்படின்னு நமக்கு அருளி செய்திருப்பாங்க. பார்வதி குரு மூலம் பெறும் ஞானத்தை விட ஆத்மாவிற்கு தேவையானது வேறொன்றும் இல்லை. இது சத்தியம், சத்தியம். அதனை பெறுதற் பொருட்டு பிரயத்தனம் விவேகிகளால் செய்யத்தக்கதாம். அப்போ அந்த குரு மூலமாக பெறுகிற அந்த விவேகம், அதுதான் நமக்கு முதல் படியாக இருக்கிறது. நம்ம பார்த்தோம். தெளிவு என்பதே அறியாமல் இருந்த ஒருவருக்கு அந்த குரு பெருமான் அவர்களை சந்தித்து அவர்களுடைய அந்த திருவாய்மொழி மூலமாக விவேகம் பெறுகிற அவன்தான் விவேகி. உலக மாயை கூடமான அவித்தை என்றும் தேகம் அஞ்ஞானத்தால் ஆகியது என்றும் அறியும் மேலான ஞானம் எவரது கிருபையால் உண்டாகின்றதோ அவரே குருவென்னும் நாமத்தால் அழைக்கப் பெறுகின்றார். எவரது பாத தாமரைகள் இரண்டும் துவந்துவ சுகதுக்காதி இருமை தாபத்தை நீக்குவனவாயும் பவக்கடலை கடப்பிப்பனவாயும் இருக்கின்றனவோ அத்தன்மைய குருவை பணிகின்றேன். அப்போ குருபெருமான் அவர்கள்தான், அந்த ஈசன் தான் குருபெருமான் அவர்களாக ஆச்சாரியனாக வந்து நமக்கு உதவி செய்யறாங்க. ஈசன் அரூப வடிவத்துல இருக்கிறாங்க. அப்போ அரூப வடிவத்தில் இருக்கிற அந்த ஈசன் ரூபத்தில் இருக்கிற மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஆதிக்கு முன் ஆதியாகி அந்த மேனாளில் ஈடொன்றும் இலவாய் இருந்த அனாதி, இலவாய் வாய் இல்லாததாக இருந்த அந்த அனாதி நம்முடன் பேசுவதற்காக திருவாய் கொண்டு அவதரித்து நமக்கு வந்து உதவி செய்வதற்காக நிற்கிறது. அதைத்தான் ஆழ்வார் புராணங்கள்ல உறங்கும் பெருமாள் உலவும் பெருமாளாக வருகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாட்சாத் அந்த பெருமாளே ஆச்சாரியனாக வருவது பற்றி ஒரு ஆழ்வார் பாடல். சாட்சாத் நாராயணோ தேவகா கிருத்துவா மத்தியமயி தனோம் திருமாமகள் கொழுனன் தானே குருவாகி பீதகபாடை பிரானார் பிரம குருவாகி வந்த. அப்போ அந்த பெருமானார் தான் குருவாக நம்மளுடைய முன்னிலை குருவாக வந்து அவதரிச்சு நம்ம கூட பேசுவதற்காக. அவர்களை பற்றி கொண்டுதான் நாம அந்த பரமபதத்தை அடைய முடியும். அப்படி இல்லாம நானா எனக்கு எந்த ஒரு குரு பெருமானும் தேவையில்லை, நானே ஆய்ந்து களைத்து எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஈசனை நம்ம அடையணும்னா நமக்கு அதுக்கு ஒரு ஆச்சாரியன் குரு பெருமான் அவர்களுடைய துணை தேவை. இப்போ ஒரு முதலமைச்சரை நாம போய் சந்திக்கணும்னா நேரா நம்ம போய் சந்திக்க முடியாது. அவங்கள தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க ரெக்கமெண்டேஷன் இருந்தா அவங்க மூலமாக நாம அவங்கள போய் சந்திக்க முடியும். அதுதான் நேரடியாக பெருமாளை பற்றி கொள்வது என்பது. நம்ம முன்பின் தெரியாத ஒருத்தவங்களை கையை பிடிச்சு உதவி கேட்கறது போலவாம். அப்படி உதவி கேட்டா அவங்க கையை உதறிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு ஆச்சாரியர், ஒரு குருபெருமான் அவர்களை பற்றி கொண்டு உதவி கேட்பது, அவர்கள் திருவடியை நாம பிடித்து கொண்டு உதவி கேட்பது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த திருவடி வந்து நம்மளை என்னைக்கும் உதறி விடாது. அந்த திருவடி நம்மை எத்திவிடும்னா காலால எத்தி விடுறது இல்லை, அது ஏற்றி வைக்கும். எத்தாததெல்லாம் ஏத்தி வைக்கும். எத்திய எத்தாலே எத்தாதெல்லாம் எத்தி கொள் என்று எடுத்தெறிந்தார். எத்திய எத்தாலே அப்படின்னா அவங்க ஏற்றிய ஏற்றத்தாலே இதுவரை நாம் எத்தாததெல்லாம், இதுவரை பெறாததெல்லாம் பெற்றுக்கொள் என்று, எத்திக்கொள் என்று எடுத்து எரிந்து அவருடைய திருவசனத்தை எடுத்து எரிந்து 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 நம்மளை ஏறாத மேல்நிலைகளுக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறார்கள். சொத்தூரிமை கொண்ட வித்தகரால்
சொர்க்கபாதி போய் சேர்ந்த நம்ம. அவர்களுடைய அந்த உதவியை கொண்டுதான் அந்த சொர்க்கபதி, அந்த வைகுண்ட வாசம், அந்த கைலாய வாசம் திருச்சென்னியை நாம் அடைய முடியும். சேர்ந்ததால் நாம் பெற்ற பேரானந்தம், பேரானந்தம் செப்பத்தோலையாத அப்பூதுமை, சொல்ல முடியாத அந்த புதுமை, அந்த இறுதி படிநிலையாக அந்த கைலாசவாச திருச்சன்னதி அடைகிற அந்த ஒவ்வொரு படியாக ஏறி எப்படி நம்ம கடைசி அந்த வைகுண்டத்துல நுழைகிறோம் என்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது அத்தனையும் எதனால நடக்குது? ஒரு குருபெருமானவர்கள், ஒரு ஆச்சாரியர் அவர்கள், அவர்களுடைய துணை கொண்டுதான். இப்போ அந்த அரூபத்தில் இருக்கிற ஈசனுக்கும் இந்த ரூபம் எடுத்து வந்து ஒரு குருபெருமானாக விளங்குறது தான் ரொம்ப பிடிக்குமா. நம்ம கூட பேசினா தானே நம்மள அந்த பரமபத நிலைக்கு ஏற்ற முடியும்னு நம்ம கூட பேசுவதற்காகவே அவங்க தூலம் எடுத்து வர்றாங்க. அதுதான் கண்ணபிரான் அவர்கள் தூலம் எடுத்து வந்து அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்து, கீதாச்சாரியார், ஆச்சாரியார், குருபெருமான் என்ற நாமம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ அந்த ஈசன் என்பவர்கள் தான் நாம ஞானம் பெறுவதற்கு ஒரு சூரிய ஒளியாக இருக்கிறாங்க அப்படின்னாலும், அதுக்கு கூட உதாரணமா ஒரு தாமரை மலரணும்னா அதுக்கு சூரிய ஒளி வேணும். அந்த சூரிய ஒளி பட்டால்தான் அந்த தாமரை மலரும். சூரிய ஒளி பட்டா தாமரை மலரும்னு சொல்லி அந்த தாமரைய அந்த குளத்து நீர்ல இருந்து பறிச்சு நல்ல வெயில்ல கொண்டு போட்டா அந்த தாமரை மலருமா? அதை அந்த சூரிய ஒளி அதை மலர்த்துமானா மலர்த்தாது, உலர்த்தி விடும். அது எங்க இருக்கணும் அப்படின்னா அந்த குளத்து நீர்ல இருக்கணும். அந்த குளத்து நீரை பற்றி கொண்டு இருக்கும் போதுதான் அந்த தாமரை அந்த சூரிய ஒளி பட்டு மலரும். அதுபோல நாம குருபெருமான் என்பவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த ஈசன் என்கின்ற அந்த சூரிய ஒளி பட்டு நம்முடைய ஞானம் மலரும். நாராயணன் என்ற சூரியன் மட்டும் நம்ம போதுமா ஞானம் மலருவதற்கு என்றால், ஆச்சாரியர் என்ற அந்த குளத்து நீரில் நாம பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் சொல்லுவாங்க, இப்ப பகவானை அடையணும்னா எத்தனையோ ஆச்சாரியர்கள் பல விதமான தோத்திர பாடல்கள் பாடி, எத்தனையோ விரதம் இருந்து கடுந்தவம் பூண்டு கஷ்டப்பட்டும் மோட்சத்தை அடையலாம். ஆனா ஒரு ஆச்சாரியர் திருவடியை பற்றி கொள்வது என்பது, நீ இஷ்டப்பட்டாலே மோட்சத்தை உனக்கு அவங்க வழங்குவாங்க. அப்போ இஷ்டப்பட்டாலே போதும், அவர்களுடைய அந்த அபிமானத்தை பெற்றுக்கொண்டாலே போதும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியருடைய அபிமானத்தை நாம பெற்றுக்கொண்டாலே போதும், அதுவே நமக்கு அந்த மேல்நிலையை பெற்றுத்தரும். அப்போ நாம அந்த மேல்நிலையை பெறுவதற்கு நாம அரும்பாடுபட்டு ஒவ்வொரு படிநிலைகளாக ஏறி அந்த சரணாகதி என்ற படிநிலையை அடைந்த பிறகு நமக்கு எந்த ஒரு வேலை இல்லைனாலும், அதுக்கப்புறம் அவங்க நம்மளை கருணை கொண்டு அந்த ஒவ்வொரு படிகளிலும் ஏற்றி வைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னு நமக்கு சில அறிவுரைகளை நம்ம பெருமான் அவங்க அருளி செய்றாங்க. நீ பேசு, எப்பயுமே சத் சங்கமாக எல்லாருமாக கூடி இருந்து பேசணும். கூடி சங்கம் தேட தேட கோதருந்திடும், அப்படி பேசணும். தூஷிக்கிறவன்கிட்ட இருந்து விலகிரு, அப்படியெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து நம்ம கடைசி வரை அந்த பரமபதத்துல ஏற்றி வைக்கிறதுக்கு உதவி செய்து அந்த பெருமானவர்களது திருவடியை பற்றி கொண்டு அந்த மேலாம்பரமான பதத்தை நாம் அடைவோம். அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நமக்கு காட்டும் அந்த அறிவுரையின்படி அவர்களை தூஷிக்கிறவர்களை விட்டு ஒதுங்கி இருந்து அவர்கள் நேசிக்கிறவர்களோடு சத் சங்கமாக கூடியிருந்து நாளும் அவர்களது பெருமையை பற்றி பேசி மகிழ்ந்து அந்த பரமபதத்தை நம்மை அடை செய்வதற்காக நாளும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அக்கா அவர்கள். ஒரு கதை மூலியமா நம்ம 2 நாளைக்கு நடிகரை பார்த்தோம். அப்ப எவ்வளவு கடந்து 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 நம்மள கூட்டிட்டு போறதுக்கு அவங்க எப்படி இருக்காங்க. அப்போட கடைசியில அக்கா சொன்னாங்க, தெய்வம் அவங்க ஈசனாக இருந்து நம்மள தேடி 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 நம்ம
நம்ம கூட பேசுறதுக்காக அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி அவங்க கிட்ட போய் சேரணும்ன்றதுதான் நம்ம சரணாகதி அடையணும். அப்ப அந்த குருவிடத்தில் பிறக்கும் சொல் மனிதனை தேவனாக்கும் சொல்லன்றோ அப்படிங்கறது நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எப்ப பார்த்தாலும் தெய்வத்துடைய புகழையும் பெருமையை பேசிக் கொண்டிருக்கணும். அப்போ நம்ம ஒரு பிரம்மலயத்துல ஏற்றாங்க. நம்ம அந்த ஏற்றி வைக்கிறது சக்தி மேடையாக இருக்கு. அப்போ 4 வேதங்கள் முத்திரைக்கு பெற்று உள்ளது. அந்த குரு கீதையும் சொல்லிட சுக்ஷித்த நாவை சேதி என்று. அப்போ குருவிடத்தில் சொல்றது நாவை சேதி. அப்போ நம்ம வேதங்களை இறக்கி வச்சுட்டு அதை எடுத்து படிக்கும் போது நம்ம சேதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறதையும் அக்கா எடுத்து இன்னைக்கு அந்த தெய்வ குருவிடத்தை மட்டமாக சொல்லுகிறவன் தானும் மெய்ப்பதத்தில் ஏறாத மற்றும் ஏறாது தடுக்கின்றபடியினால் அவ்வாறு சொன்னபடி நாவை சேதித்த பாவம் அல்லல் என்பது வேத தீர்ப்பு. செய்யாமல் இருக்கும் முகதாக்ஷன் அம்மாறால் அவ்வாமா என்ற மாயையின் செயல்கள் நரகத்தில் தாழ்த்துகிறவற்றிலே நமக்கு ஜாக்கிரதை வேண்டும். அப்போ முகதாட்சணம் ஒரு புதிய வாழ்ந்தாங்க. அப்போ நமக்கு தெய்வங்க நம்ம அந்த குருடைய உண்மையை தெரிஞ்சு பார்வதியும் தேவியும் சிவபெருமானை எப்படி உரையாடி அவங்க கூட இருக்கிறாங்கள நம்மளும் தெய்வத்தோட போய் உறவாடி கொண்டு அந்த ஈசரை நாம் பற்றி கொண்டிருக்கணும். அவங்க எப்படி நம்மளை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளவு இருக்காங்களோ அது போல நம்மளும் ஒவ்வொரு 5 படி ஏறினாலும் அந்த கடைசி நேரத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கல்லுல கோயில மந்திரத்தை ஏற்றி பண்றாங்க, அதுல குரு இருக்கா அப்படிங்கிற நம்ம எந்த நேரமும் எட்டாவதெல்லாம் எட்டி அந்த சிறப்பதி வாழ்வு நம்ம கேட்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த நாராயணன் தான் அந்த தூளம் எடுத்து நமக்கு அந்த ஆச்சாரிய வடிவில் தாங்கியிருக்கும் தேவா தேவனை நம்ம பற்றி பெற முடியும். அப்ப தாமரைப்பு எப்படி இருந்தா குளத்துல எப்படி பூக்குதோ அது போல நம்ம தெய்வத்தினுடைய அந்த பிரம்ம பிரகாச தெய்வத்தாரை ஆண்டவரை நம்ம தோற்றிவிட்டு புகழ்ந்து நாம் அந்த பொய்கட்சி மெய்யாடி அவங்களுடைய திருப்பாதத்தை நாம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு எப்படி தேல் நண்டு பாம்பூரா மொத்தமே வலையில போட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கிட்ட நமக்கு விட்டுட்டு போற அந்த தெய்வம் அப்படிங்கிறதே எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நமக்கு தெய்வம் இறங்கி வந்ததுக்கு அந்த சோம்பேறி உலக பெரியோர் கை மாற்று ஒருகுதல் என்னும் முதுமொழி மந்திரத்தின் படிக்கு ஒட்டி நடத்துகின்ற பல்கோடி தற்களாகிய மக்கள் வஞ்சனை ஏமாற்றும் என்று புராதருளாய் பிரம்மம் நான் தான் என்று சொல்லி தெரியும் பாதிர்கள் கையில் சிக்குண்டு அநியாயமாக போய்விட்டார்கள் என்றும் இப்போதும் இனிமேலும் அநியாயமாக போகவிருக்கின்ற பல்கோடி மக்களுக்காகவே அவர்கள் அறிந்து விளக்கிக் கொண்டு பாவக்கடல் அடையட்டும் பாதிர்கள் கையில் சிக்காது தப்பித்து நற்கடி காலாகும் பொருட்டா எண்ணியே உணர்த்தியதானது. அப்ப நம்ம ஒரு நல்ல கதிக்கு போகணும், அதுக்காக தான் தெய்வத்துடைய நம்ம தேடிக்கொண்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அக்கா அந்த புள்ளிய தண்ணி புள்ளி கரைச்சி இப்படி கடலுக்கு தெரியல. அப்புறம் நமக்கு தெய்வத்தினுடைய அந்த அடிநேரத்தை சேர்றதுக்காகத்தான் இந்த மாநில சட்டை எடுத்தோம் அப்படிங்கறத நம்ம தெய்வத்தின் தன்மையினால அவங்களுடைய தேர் எடுக்கிறதுனால அக்கா அவர்கள் அந்த திருவாக்கியத்தை எடுத்து கொடுத்து நம்ம அந்த திருப்பதத்தை நாம் சரணாகதி அடைந்து அவருடைய திருப்பிடி அவருடைய ஒரு பிடியை பிடித்து கொண்டு நாம் அதை ஏறி அந்த வனமான சொற்பதி வாழ்வை பெறுவோம் என்று கூறி அக்காவுடைய சபையின் மூலமாக நான் தெரிந்து கொண்டதை சபையில் சொல்லியிருக்கேன்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். இன்னைக்கு கற்பகத்தர் வகுப்புல நம்ம அக்கா இந்த 9 படிநிலை அடையிறது முதல்ல 5 நம்ம தத்தி தடுமாறி எழுதிட்ட பிறகு அதுக்கப்புறம் எதுவுமே செய்வேனா சரணாகதின்ற அந்த ஒரு நிலையை அடைஞ்ச பிறகு தெய்வமே மற்ற 4 படிகளுக்கும் அவங்களே கூட்டு கொண்டு போய் அவங்க அந்த ஸ்ரீமன் நாராயண அவங்க மடியில நம்ம உட்கார வச்சுக்கிறாங்க. அப்படி உட்கார வைக்கிறதுக்கு நாம அதாவது சரணாகதி அடைஞ்ச பிறகும் நாம எந்த ஒரு விதத்திலையும் நம்ம தெய்வத்தின் அந்த திரு ஆலவாயில் இருந்து பெற்ற அந்த அமுதத்தை கேட்டுக்கிட்டே இருந்து ஏதாவது ஒரு விதத்துல தடுமாறிடக்கூடாது, யாராவது ஒரு பேச்சு கேட்டு நீ பாதி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு உணவு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அக்கா மூலியமா. அதாவது நீ ஆனா நீ இப்ப இந்த தெய்வத்தை பத்தி நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறோம்.
சில பேர் வந்து இன்னைக்கு தெய்வங்கள் சொல்ற மாதிரி அவங்கள பத்தி யாருன்னா தப்பா பேசுனா அதாவது இயற்கை, அதாவது தெய்வமே வந்து என்ன வந்து அதை எடுத்தோடனே நான் அப்படி சொல்லுவேன், உன்னை நம்பாட்டி கூட பரவாயில்ல, ஆனா அவங்களை எதுவும் சொல்லி திட்டிடாத, அந்த பாவம் உன்னை வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். நீ நம்பாட்டி கூட பரவாயில்ல, நான் அவங்களை திட்டிடாத அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பேன். அது மாதிரியே வந்து தெய்வம் வந்து உழவு சொல்றாங்க, ஒண்ணு நீ வந்து அவங்க தப்பா பேசுற நாக்கையே வெட்டிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள பயம்புறுத்து, அவங்கள மிரட்டு, அவங்கள திட்டு, எதுவுமே செய்ய முடியாத, நம்மளால எதுவுமே அவங்க செய்ய முடியல, அவங்க ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, ஒரு அரசனா இருந்தா அவங்கள மிரட்ட முடியாது, அந்த மாதிரிதான் அந்த நாட்டையே விட்டு ஓடிடு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உழவை வந்து நம்ம தெய்வம் வந்து நமக்கு வந்து சொல்லி வச்சிருக்கிறது இன்னைக்கு சபையின் மூலியமா வந்து நான் வந்து தெரிந்து கொண்டேனாக்கா. அது மிக அருமை. ஈசனேதான் குரு, குருவேதான், அதாவது சிவனேதான் குரு, குருவேதான் சிவன் அப்படிங்கறது வந்தும் இன்னைக்கு நம்ம வந்து நான் வந்து புரிந்து கொண்டேனாக்கா. அந்த தெய்வங்களுக்கு வந்து ஈசனா இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காகவே ஒரு உருவெடுத்து, ஒரு தாய் உடல்ல பிறந்து ஒரு மனிதனாக பிறந்து அவங்களுக்கு அந்த பேசுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம பேசினாதானே இவங்களுக்கு அந்த உன் உயிர், உன் ஜீவன் நீ காப்பாத்தணும்ன்ற விஷயமே தெரியும். அதனால அவங்க நமக்காக பிறந்து வந்து நம்ம கிட்ட பேசி அவங்களோட சொல்லெல்லாம் நமக்கு கொடுத்து நாம் அதை கேட்டு இந்த நம்மளோட இந்த வாழ்க்கை வந்து உய்யணும், நம்ம அந்த பரமபதத்தை அடையணும்ன்றதுதான் அவங்களோட ஆசையா இருக்குன்றதும் இன்னைக்கு நான் சபையை மூலம் புரிந்து கொண்டேனக்கா. அக்கா அதுக்கு சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு நமக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும், நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். அதுக்கும் ஈசன் என்ன செய்யறாங்க, ஈசனே வந்து குருவாக வந்து நமக்கு வந்து அவங்களே அவங்கள அடையிறதுக்கான வழியையும் நமக்கு நம்ம குருவாக இருந்து நம்ம ஈசனே அதை நம்மளோட பெருமானே நம்மளோட தெய்வமாகி மெய்வீசாலை ஆண்டவர்கள் அவங்களே நமக்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு புரிந்து கொண்டேனக்கா. நமஸ்காரங்கள் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். மெய்யாகவே பதிவுங்கொடி கால மக்களுக்கு மூலம் வந்து நிரூபிக மகான்களாய் தலையாண்டவர்கள் மோட்சம் அடைவது எப்படி எவ்வளவு கஷ்டமானது, கஷ்டப்பட்டு அடையணும். ஆனா நம்ம ஒரு குருவியானோடு அவங்க அந்த குளக்கரையிலே இருந்தா இஷ்டப்பட்டு எளிதா வந்து இறைவன் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது, எவ்வளவு அழகா கோர்வையா இதெல்லாம் தினம் கேட்கிறப்ப அது நம்ம ரத்தத்துல போய் கலந்துச்சு அப்படின்னா நம்ம இறைவனை சரணாகதி அடையிறது ரொம்ப எளிது. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, அருமையா புரிஞ்சுது. இது மாதிரி நிறைய கேட்க ரொம்ப மகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கு. நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய புரிஞ்சுது. நீங்க அடிக்கடி சத்தம் வரும், அதனால நான் முடிச்சுக்கிறேன். நமஸ்காரக்கா, அண்ணா அக்கா, அம்மா அனைவருக்கு நமஸ்காரம். அக்கா வந்து குருவோட மகிமை பத்தி பேசுறாங்க. குரு பீடத்தை பிறக்கும் சொல். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். அக்கா வந்து குருவோட மகிமை பத்தி பேசுறாங்க. குரு பீடத்தை பிறக்கும் சொல் மனிதனே தேவனாக்கும் சொல். அந்த சொல்லுதான் வந்து அவளுடைய சொல்லுதான் நம்ம தேவனாக்குது. அந்த சொல்லோட வலிமை என்னன்னா, அந்த சொல்லானது நமது ஆசான் சொல்லானது நம்மது, ஒரு அறிவு நம்மது, ஒரு தேகம் நம்மது என்று நினைப்போது அந்த அளவிலேயே நம்ம சாய்ந்து விட்டால் அதுக்கு முன் இருந்து விடுகிறாய், அது உறுப்பில் ஒன்றாக ஆகிவிடுகிறாய். அதோட சொல்லுதான் நம்ம இச்சைந்து வரவில்லையே என்ற கவலை வருகின்றோம். அப்படிப்பட்ட அனுபவிக்க அந்த சொல்ல எவனே வந்து சரணாகதி அடையக்கூடிய சொல் அது எவ்வளவு அனுபவ ஆட்சி வலிமை மிக்க கனமான சொல்லா இருக்க வேண்டும் என்று நம்ம நினைச்சு பார்க்கணும். அவரோட சொல்லுதான் வந்து நம்மளை வந்து பரவாயில்ல ஏற்றுது. அதுக்கு நாம வந்து அவரோட தூஷிக்கிற சொல்லு அவர் வந்து நம்மள உயிருக்கு உயிராக இருந்து நம்மளை பாதுகாத்து வராங்க. அந்த உயிரோட நம்ம கூடவே இருக்காங்க. அவங்கள பத்தி தூஷிக்கிற சொல்லு வந்து கேட்க உடனே நம்ம வந்து அவங்கள திருத்த பார்க்க வேணும். இல்லாவிட்டா அந்த உயிரை வச்சு விலகி விட வேண்டும். அது நம்ம சொந்தமே ஆனா கூட அதை வச்சு நம்ம விலகி விடுவதுதான் நல்லது. குருதான் பலன் என்ற குரு தீர்வு சொல்லி வராங்க. அகபடத்தில் இருக்கிற நம்ம கடவுளை, நம்ம ஒண்ணுக்கு இருக்கிற கடவுளை நம்ம குருவிதான் தான் நமக்கு கூடக்கூடிய
அவர்களே குரு பழைய குருவாக வந்து நம்ம பார்க்கிறாங்க. குருவேதான் சிவன், சிவன் தான் குரு. இது சத்தியமான வார்த்தை. எல்லா வேதங்களும் இதைதான் சொல்லி இருக்கிறது. குரு இல்லாமலும் குப்பையே ஆவான். குருவை இல்லாம செய்ய ஜபம், தான, தர்மங்கள் எல்லாம் இது கதைகளும் பொருந்தோடும் ஒரு பிரவாகமான ஒரு நதி. இது கல்விக்குள்ளே கடத்துக்கு போதாகும். ஒரு மெய் குருவான பெறாது அவன் செய்யும் தான, தர்ம, ஜப தபங்கள் எல்லாம் வியர்த்தம்தான், எல்லாம் வீடுதான் அப்படின்னு சொல்லுகிறாங்க. உலகம் பெருமான் விழாவுகம் பெருமானால வந்தாங்க ஆழ்வார்கள் கூறியிருக்காங்க. அது நம்ம அகர்ந்திருக்கிற பெருமான நமக்கு வந்து தோழத்தை காமிச்சு கொடுக்கறது குருபிரான் தான். அந்த குருபிரான் சொல்லுக்கு தான் இறைவனே கட்டுப்படுவான். குருபிரான் வந்து நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லவன் தான். அவன் எந்த கொள்ளைக்கு புற்றிருந்தாலும் குருவுடைய அன்பு பெற்று இருந்தா அவனோட அந்த பாவம் எல்லாம் கண்டிருக்க பெற்று அவன் மகான் ஆகிறான். அப்படிப்பட்ட வலிமையான சொல்ல நம்ம குருபிரான் அவங்க தான். அந்த குருபிரான் தான் நமக்கு தெய்வத்தின் பெருமானையும் காமிக்கிறாங்க. நாம் எவ்வளவு கோவிலுக்கு போய் ஆலயம் கட்டினாலும், ஜபதப்புக்கு செய்தாலும், ஆலயத்தெல்லாம் கட்டி செய்தாலும், தான தர்மம் பண்ணாலும் நம்ம வந்து பதப்படுத்தி ஏற்ற முடியாது. குருவினா பெருமன் குப்பையா ஆவான். குருவை பெற்றவன் தான் வந்து குருவால தான் வந்து இறைவனை பெற முடியும். ஏன்னா இறைவனே தூரம் தாண்டி மனுகுலத்துக்கு வந்து எல்லா மதங்களையும் அந்தந்த காலங்கள்ல ஒரு தீர்க்கதரிசிமார்களா வந்து நமக்கு மனிதனுக்காக வந்து இந்த பரவத்தை ஏற்றி வைக்க அவங்க வந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. வேதங்கள் அனைத்து எதற்கு வந்தது கொண்டு அனைத்து உடனே நிச்சய தூரமானது ஒன்று இருக்கிறது. நீ இந்த தூரத்தை இருக்கும் போது அழியாது பிடிக்க வைர தேகத்தில் தரவ தேகத்தில் நோய்மை கொண்டு வந்து கற்பிச்சுக்கலாம். எல்லா வேதங்களும் வந்து வேதமா இருக்கிறது அவங்கதான். அந்த வேத ரூபம் தான் வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த குருவிழாவை காமிச்சு கொடுக்கிறது அப்படின்னு அதுதான் குருவிழாவோட அன்பை நம்ம செஞ்சு அவருடைய பிரீதியை பேசி அவருடைய பெருமையை பேசி கூடி தேட கோதறிஞ்சிடும். அந்த தங்கத்தை நம்ம கூடி அவருடைய பெருமையை பேசி அந்த கோதெல்லாம் அருந்து நம்ம வந்து அவருக்கு நம்ம குருவிழாவை வந்து பிரணாதிரி அடிச்சா போறோம். என்னை பத்தி நீ நினைச்சுட்டே இது போறோம். தெய்வமே குருநாதன் அவர் நம்பிக்கை வைத்தா அந்த பின்னோக்கி இணைந்து நடந்தா போறோம். நான் உனக்கு முக்கிய கொடுக்குறேன் அப்படின்னு அவர் நம்ம கிட்ட குருகீது மூலமா சொல்லி வராங்க. சபையின் மூலமாக இருந்து கொண்டே எனக்கு கூறி வெற்றி பெறுகிற மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் மக்கள். தெய்வ திருவாக்கியங்களால் சபை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.